எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபுஸ் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, மேலும் ஒரு சிறப்பு பதிவோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்பது அது மட்டுமல்ல, 2026 முதல் ஏற்றம் காண வேண்டும் என்று நிச்சயம் ஏற்றம் வரும். ஏற்றம் என்பது வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். இதுவரை ஏன் வரவில்லை? அவ்வப்போது சில மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. ஜோதிட ஆலோசனையின்படி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று வள்ளுவன் சொல்லி இருப்பார். அந்த வள்ளுவரின் கூற்றுக்கேற்ப இந்த ஏழரை சனி காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 2010க்கு முன்பாகவே சரியான ஜோதிட ஆலோசனை அல்லது வழிகாட்டுதலின் பேரில தங்களுடைய வேலைகளையும் லீலைகளையும் சுருக்கி கொண்டவர்கள் பல வகையிலே தப்பித்துக் கொண்டார்கள். அடுத்த கட்டமாக 2013 வாக்கிலாவது தங்களுடைய விஷயங்களை சற்று இதுதான் நடக்கும் என்று தெரிந்து கொண்டவர்கள் கூட சக்கர வியூகத்திற்குள் சென்று சிக்காமல், சக்கர வியூகத்திற்குள், அதாவது சனி பகவானினுடைய அந்த களியாட்ட சக்கர வியூகத்திற்குள் சென்று சிக்காமல், ஆனால் விதியின் வெறியாட்டம் என்னவோ இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் வெளியிலிருந்து சக்கர யுகத்தை கலைத்துக் கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களும் உண்டு. இந்த பதிவிலே களியாட்டம், சனி பகவான் ஆடிய களியாட்டம் என்பது என்ன? நீங்கள் செய்த தவறு இந்த ஜென்மம் அல்லது போன ஜென்மம், குறிப்பாக இந்த ஜென்மத்தில ஏதேனும் ஒரு தவறுக்கான வாய்ப்பை சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது தருவார். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை சனி பகவான் விருச்சிக ராசியில இருக்கும்போது அந்த விருச்சிக சனியாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளை தந்திருப்பார். அங்கே உங்களுடைய நிலைகளை சீர் செய்து கொண்டு, சரிபடுத்தி கொண்டு அப்போதிலிருந்து வெளியேற முயற்சி எடுத்திருந்தால் வெற்றிக்கான வழி இருந்திருக்கும். சரி, மகர ராசிக்கு ஏன் இந்த சனி பகவானுடைய களியாட்டம் விதியினுடைய வெறியாட்டம் என்றும் தந்திருக்கின்றன? அது என்ன? விதி ஒன்று வெறியாட்டம் ஆடிவிட்டது, அதனால்தான் கூடுதல் கஷ்டம். ஏனென்றால் இந்த சமயம் விதி என்பது என்ன? விதிக்கப்பட்ட முறையில கிரகங்களுடைய பெயர்ச்சி. மேலும் இனிமேல் வரக்கூடிய பல 100 ஆண்டு காலத்தில் மகர ராசி யார் பிறந்தாலும் இப்படி மகர ராசி கஷ்டப்பட்டது போல் நிச்சயம் பட மாட்டார்கள். ஏழரை சனி காலத்திலே ஏதோ கைப்பணம் இழப்பார்கள், மன நிம்மதி இல்லாமல் இருக்கும், முகப்பொலிவு இருக்கும். ஆனால் இப்படி இந்த கரும்பை பிழிந்த பின்பு அதை மடித்து பிழிந்து 2ஆய் மடித்து 4ஆய் மடித்து 8ஆய் மடித்து சக்கையாய் பிழிந்து கிழித்து போட்டது போன்று விதி விளையாடியது. அந்த விதி என்ன? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்போது, ஏழரை சனியினுடைய அந்த இடத்தை தொடும்போது குருவும் கூடவே வந்தார், குரு பகவானும் கூடவே வந்தார். இப்போதுதான் அப்படியே நகர்ந்து எதிர்பக்கம் வரப்போகிறார், அதாவது 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் 2026. ஆகையினால் இந்த குரு மற்றும் சனி இணைந்தாலே 20 வருடத்திற்கு ஒரு முறை இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இணையும். இப்போது இணைந்தது உலகத்தையே மடக்கி போட்டது. அப்போது ஏழரை சனியில் உள்ள உங்களை, மகர ராசி அன்பர்களை மடக்கி போட்டது, பிடித்து போட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிறைக்குள் இருப்பீர்கள். மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெயின்ஸ், மன நிலையிலே ஒரு தடுமாற்றம். அது மட்டுமல்லாமல் எமோஷன், உணர்வு பூர்வமாக வெளிக்காட்ட முடியவில்லை. ஆண்களாக இருந்தால் அழுதால் தவறு என்பார்கள், பெண்களாக இருந்தால் அழுது கொண்டே இருந்தால் அவசகனம் என்பார்கள். ஆகையினால் ஆண்கள் அழாமலும் பெண்கள் அழ முடியாமலும் மகர ராசிக்காரர்கள் இருந்திருப்பீர்கள். இது உங்களுடைய சுயத்தை இழந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருந்திருக்கும், உடல் நலத்தை கெடுத்திருக்கும். ஒரு முடிவு எடுப்பதில இது ஒரு டைரக்ட் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும், நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இவையெல்லாம் இப்போது கழிந்தது. அது மட்டுமல்லாமல் ஏதோ மாட்டிக்கொண்டது போன்ற ஒரு உணர்வு. அது மட்டுமில்லாமல் வெளியே சொல்லாமல் சில விஷயங்களில், அதாவது சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகல். கல்வி என்பது சமுதாயத்தோடு நீங்கள் ஒட்ட ஒழுகல், அதாவது சமுதாயத்திலே இருப்பவர்களுடன் நன்றாக பேசி பழகி உள்ள விஷயங்களை சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து தெரிந்து பழகுவது.
அதிலும் கூட ஒரு தடை தாமதத்தை தந்துவிட்டது. சனி பகவான் உங்களுடைய கர்ம வினை பயனை எப்போதும் 7.5 சனியில எந்த ராசிக்கும் தருவார். இப்போது வினை பயன் மட்டுமல்லாமல் இந்த பொது விதி ஆடிய வெறியாட்டத்தினுடைய கஷ்டத்தையும் தந்துவிட்டார். அது மட்டுமில்லாமல் அதிகப்படியான சோதனையையும் தந்திருக்கிறார். ஆனால் இப்போது இவையெல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு இனி நீங்கள் சம்பவம் செய்ய போகிறீர்கள். நல்ல சம்பவங்களாக 2026 செய்வீர்கள். அந்த சனி பகவான் இப்போது இருக்கக்கூடிய நிலை என்பது அந்த உங்களுடைய ராசியிலிருந்து நகர்ந்து அற்புதமாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானாக இருக்கும்போது முயற்சிகளிலே வெற்றி, இளையோர் வழியிலே வெற்றி, அது மட்டுமல்லாமல் நீங்கள் எப்படி உங்களுடைய முயற்சி தொடர் முயற்சியின் மூலமாக மிகப்பெரிய சாதனையை படைப்பீர்கள் என்பதை பற்றியும் இந்த விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு ஆழ்ந்த உணர்வை தந்து வெற்றியை தருவார். அதே சமயத்துல தசா புக்தி அந்தரங்களை பற்றியும் பேச வேண்டும். அஷ்டக வர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், பிந்து என்று சொல்வார்கள். பிந்து என்றால் வேறு ஒன்றும் அல்ல, அது பாயிண்ட். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகத்தினுடைய அஷ்டக வர்க்கமும் மற்றும் இப்போது இருக்கக்கூடிய நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு உயரம் என்பது இருக்கும். மிகப்பெரிய உயரங்கள் யாருக்கு வரும் என்பதை பற்றி எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, இதற்கு பரிகாரம் இருக்கிறதா? இருக்கிறது. ஒழுக்கம், டிசிப்ளின். எந்த ஒரு வேலையையும் சீரான ஒரு முறையிலே செய்ய வேண்டும். ஸ்டிக் டு யர் ரொட்டீன். சனி பகவான் எந்த வேர்வைக்கும் வெற்றிக்கான வேர் வைப்பார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். முடிந்தவரை உதவுங்கள். அது மறைமுகமாகவே உதவ பழகுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஏமாந்தது போன்று உங்களை நினைத்துக் கொள்வார்கள். ஏதேனும் கூலி தொழிலாளி உங்களிடமிருந்து கூடுதலாக பணம் கேட்டால் கொடுங்கள். ஏனென்றால் ஹெல்பிங் அண்டர் பிரிவிலேஜ் அண்ட் மேனுவல் லேபரர், இது ஒரு சேவை. கூலிக்கு உழைப்பவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது ஒரு சேவையாக மாறிவிடும். சனி பகவான் உங்களுடைய பாவ கர்மாவை குறைக்கிறார் என்றும் எடுத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானுக்கான மந்திரங்கள், தந்திரங்கள், எந்திரங்கள் போன்றவற்றை அறிந்து அதற்கு ஏற்றபடி செயல்படுங்கள். குறிப்பாக இப்போது யாருக்கு இன்னும் சில கஷ்டம் இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட அந்த 55 வயது முதல் 70, 75க்குள் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்னும் சில பிரச்சனை இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையிலே தான் அவற்றை தீர்வு காண வேண்டும். திருவோணத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வயது 45 65க்குள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆகையினால் சற்று அதிலே கவனமாக இருங்கள். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்து இந்த 7.5 சனியோடு உங்களுக்கு இந்த வயது என்பது இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே வயது 35 55க்குள் இருக்கிறது என்றால் ஆண்களாக இருந்தால் ஒரு பிரச்சனை, பெண்களாக இருந்தால் ஒரு பிரச்சனை, இப்படி பல பேருக்கு பல பிரச்சனை இருந்திருக்கும். சனி தசை அவிட்ட நட்சத்திரமாக இருந்திருந்தால் 2010 2017 வரை அருமையாக இருந்திருக்கும் வாழ்க்கை. ஓரளவிற்கு 2017 வரை கூட சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதன் பின்பு எதிர்பாராத நிகழ்வுகள், திடீர் தடுமாற்றம், தம்பதியருக்கு இல்லறத்திலே சுகமில்லை, நிலைத்திருக்கும் என்று நினைத்திருந்த விஷயங்களிலே தடுமாற்றம் என்பது இருந்தது. அடித்து பிழிந்தது. அசிங்கம், துரோகம், அவமானம் என்று எல்லா பக்கங்களிலும் இருந்து இந்த அஷ்ட திக்கு என்பார்கள் அல்லவா, 4 திசை நமக்கு தெரியும். ஆனால் எக்ஸ்ட்ரா 4 8 திசைகளிலிருந்தும் அடி. பெண்களுக்கு குழந்தைகள் வழி பிரச்சனை, கணவர் வழி பிரச்சனை, வெளிவட்டார பிரச்சனை என்று. ஆண்களுக்கு நிச்சயமாக இந்த அவிட்ட நட்சத்திரமாக இருந்திருந்தால் வேறு, அதாவது கடுகு கூட நிம்மதி இல்லை என்று கூட பலருக்கு இருந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருகிறீர்கள். இந்த தசாபுக்திகளின் அடிப்படையிலே சொல்லும் போது இந்த அவிட்ட நட்சத்திரத்து பெண்கள், ஆண்கள் கடந்த
ஒரு 10 ஆண்டுகளிலே நிச்சயம் பல்வேறு துயரங்கள் இருந்திருக்கும். மற்ற எந்த தசாபுக்தி நடந்திருந்தாலும் அதுல சனி புக்தி வரும்போதும், சுக்கிரன் யோககாரகன் என்றாலும் கூட சுக்கிரன் புக்தி வரும்போதுதான் அப்போதும் கூட பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் அப்படி ஒரு வினோதமான ஒரு விஷயமாக கடந்த காலம் இருந்தது. இனி ராகு 2ஆம் இடத்துல இருக்கின்றான். ராகு ஃபாஸ்ட் ஆக்டிங் சாட்டர்ன், வேகமாய் செயல்படும் சனி பகவான். உங்கள் ராசிநாதனை போலவே பன்மடங்காக வேகமாக செயல்படுவான். நிதானமாக செயல்படுவதல்ல, வேகமாக. இனி வேகமான உங்களுக்கான வெற்றியை தருவது 2ஆம் இடத்திலே தனம், வாக்கு, குடும்பத்தை சீரமைக்க நேர் வழியிலே எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். ஆகையினால் இனி கோல்டன் பீரியட், தங்கமயமான நேரம் உங்களுக்கு துவங்குகிறது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே. வெற்றிக்கான இலக்கை நிர்ணயித்து விடாமுயற்சியோடு செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். அன்பு நேயர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.